தன்னம்பிக்கை என்றால் என்ன? பொதுவாக நமக்கு எத்தனையோ செய்திகளை குறித்து, பொருளை குறித்து அறிவு இருக்கும். அதை குறித்து பேச சொன்னால் கூட விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் வாழ்க்கையில் அது பயன்படுத்தக்கூடிய, அது பின்பற்றக்கூடிய விழுமியமாக, மதிப்பீடாக மாறியிருக்கிறதா என்றால் சற்று ஐயம்தான். அதை போலத்தான் தன்னம்பிக்கை என்றால் என்ன என்று கேட்டால் நிச்சயமாக அனைவருக்குமே விடை தெரியும். தன்னை நம்புவது, உறுதியோடு செயல்படுவது, தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவது தன்னம்பிக்கை என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தன்னம்பிக்கை எப்பொழுது உங்களுடைய வாழ்வியல் கோட்பாடாக மாறுகிறது என்றால், எப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளை தொடங்கும் பொழுதும் தன்னம்பிக்கையோடு தான் இந்த காரியத்தை நான் செய்வேன் என்ற உறுதிப்பாட்டோடு, ஒரு நிமிட ஊழ்கத்தோடு, தியானத்தோடு தொடங்கும் பொழுது நிச்சயமாக தன்னம்பிக்கை என்பது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்படும். அது படிக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்களாக, ஒரு அமைப்பை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக, இப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய வெளிப்பாடாக தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு வாழ்வியல் கோட்பாடாகவே மாற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், தன்னம்பிக்கை இருக்கும் மனிதர் லஞ்சம் கையூட்டு வாங்க மாட்டார். தன்னை நம்பக்கூடிய மனிதர் எப்பொழுதுமே திட்டமிட்டு வாழக்கூடிய மனிதராகத்தான் இருப்பார். தன்னை நம்பக்கூடிய மனிதர் எப்பொழுதுமே ஒரு தெளிவான பார்வையோடு தான் இருப்பார். நாமும் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நகர்த்துவோம். வாழ்க்கையை முழுமையாக வாழ்வோம்.